ஹலோ, குட் மார்னிங். இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ எடுத்தேன். அதை ஃபுல்லாக பேசி உணர்ச்சி பூர்வமாக பேசிட்டு மைக் ஆன் பண்ணால் மறந்துட்டேன். அப்புறம் தான் தெரியுது மைக் ஆன் பண்ணல, உள்ளே போய் பார்த்ததுக்கப்புறம். ஸோ இந்த வீடியோ வந்து இன்னைக்கு டே 30 ஆஃப் 30 டே சேலஞ்ச். ஸோ அந்த சேலஞ்சில் நான் 30 டேஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். அண்டு இனிமேல் வந்துட்டு அந்த ரீல்ஸும் சரி, நல்ல வீடியோஸும் சரி, நம்ம அந்த எடிட்டிங்கில் நீங்கள் பார்த்தீங்கல்ல, ஜஸ்ட்டு இதை பண்ணாதீங்க அதை பண்ண, அந்த மாதிரியான எடிட்டிங்கில் எந்த வீடியோஸும் வராது. எனக்கு நான் சோஷியல் மீடியாவுக்குள்ளே வந்ததுக்கான மெயின் ரீசன் என்னென்னா, எனக்கு வந்து வர தாட்ஸையும் சரி, எனக்கு தோன்ற விஷயங்களை நான் லவுடாக சொல்லணும். அதுக்கு எனக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் வேணும். ரொம்ப நாள் ஆசை எனக்கு வந்து சோஷியல் மீடியாவில் வரணுங்கிறது. பட் ஆனால் அதுக்கு நான் டைம் இல்லை. நான் கொஞ்சம் கூச்சமாகவும் இருந்தது. எனக்கு வந்து நான் ஏதாவது சொன்னேன் அப்படின்னா ஏதாவது பேசுவாங்க பண்ணுவாங்கன்னு. ஸோ அதனாலேயே எனக்கு வந்துட்டு அந்த இது வரல. பட் ஒன் டே நானும் என்னோட சிஸ்டர், கசினும், என்னோட அண்ணனும் உட்காந்து பேசணும். ஜஸ்ட் நெக்ஸ்ட் டே ஐ வில் ஸ்டார்ட். எனக்கு என்னன்னு தோணல, ஜஸ்ட் ஐ வில் ஸ்டார்ட். ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இப்போ வரைக்கும் நடந்துகிட்டே இருந்தது. பட் நான் உள்ளே வந்த உடனே நான் இந்த மாதிரி பேசணும் அப்படின்னா, என்னோட விஷயங்கள் நான் சொன்னேன் அப்படின்னா அது வந்துட்டு பூமருன்றுவாங்க. ஸோ யாருக்கும் அது பிடிக்காது, ஜஸ்ட் வந்துட்டு இக்னோர் பண்ணிடுவாங்கன்னு தெரிஞ்சு வேறு ஏதாவது பண்ணணும்னு சொல்லி இந்த சேலஞ்ச் ஆரம்பிச்சு, அதுக்கு நான் எடிட்டிங்கை வந்துட்டு எவ்வளோ சீக்கிரம் கற்றுக்க முடியுமோ வித்தின் 2 to 3 days நான் எல்லாத்தையும் சர்ச் பண்ணி நான் எவ்வளோக்கு கற்றுக்க முடியுமோ அவ்வளோக்குள்ள கற்றுக்கிட்டு, அண்ட் நான் டோட்டலாக வேற ஒரு பர்சனாக மாறிட்டேன் அதுக்கப்புறம். ஸோ லிட்ரலாக நான் வியூஸ் போகணுங்கிறக்காக அண்ட் தென் வந்து நல்லா ரீச் கொடுக்கணுங்கிறக்காக எல்லா கண்டென்ட்டையும் போஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். பட் அந்த 30 days கம்ப்ளீட் ஆகலை. கடைசி ஒரு 4 days 5 days நானே கேள்வி கேட்டுக்கிட்டேன். என்னால் அந்த வீடியோ அதுக்கு மேலே பண்ண முடியல. ஸோ பிகாஸ் நான் வந்த விஷயமே வேறு. நான் இங்கே வந்து என்ன சொல்லணும்னு வந்தனோ அதை தவிர மற்ற எல்லா விஷயத்தையும் நான் இங்கே பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் ரீல்ஸில் எல்லாத்துலேயும் வந்து இந்த ரிட்டென்ஷன் தியரின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு விஷயத்தை பார்க்கணுங்கிறக்காக வேண்டிய ஃபஸ்ட்டு விஷயமா இருந்தால் அந்த மிஸ்டேக்கை சொல்கிறது, நிறுத்தி பார்க்க வைக்கணுங்கிறக்காக. ஸோ அவங்க அந்த தியரிஸ் பண்ணுறது எனக்கு, நான் அதை பொய்யா சொல்கிறணும்னு எனக்கு ஒரு இதாக இருக்குது. நான் இப்போ வரைக்கும் போட்ட எல்லா வீடியோஸ்லையுமே சரி, ஃபஸ்ட்டு 20 days நான் வந்து என்னுடைய ட்ரூ எஃபோர்ட்டை போட்டேன். அண்ட் தென் லிட்டரலாக வியூஸ் வரணுங்கிறக்காக என்னோடய எடிட்டிங்கை மாற்றி எல்லாத்தையுமே சேஞ்ச் பண்ணி நான் வேற ஒரு கம்ப்ளீட் பர்சனாக மாறிட்டேன். எனக்கு கடைசி இந்த 2 நாளாக என்னால் வந்து அந்த மாதிரி இருக்க முடியல. நான் வந்த விஷயமே வேற, நம்ம எதுக்கு இதை பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படிங்கிறனால தான் அது எல்லாத்தையும் நிறுத்திட்டு இனிமேல் இந்த மாதிரி வீடியோஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இனிமேல் நோ எடிட்டிங்லலாம் நான் எதுவும் பண்ண போகிறது கிடையாது. ஜஸ்ட் வி வில் டாக். ஓகே, ஒரு டீ கடையில் பசங்க நின்று பேசினா எப்படி, சரி உங்களுக்கு எதாவது பேசணும்னு தோன்ற விஷயங்கள் ஜஸ்ட் வி வில் டாக் த்ரூ ஸ்ட்ரெயிட் அண்ட் ஸ்ட்ரெயிட், அவ்வளோதான். எனக்கு தோன்ற விஷயங்கள் நான் சொல்கிறேன். உங்களுக்கு அது கனெக்ட் ஆச்சு அப்படின்னா ஓகே, நோ ப்ராப்ளம். இல்லைன்னா எனக்கு தோன்ற விஷயங்கள் ஒவ்வொன்றா இப்படி தான் நான் பேச போகிறேன், அவ்வளோதான். எனக்கு இப்படி பேசணும்னு பிடிச்சிருக்குப்பா, அவ்வளோதான்ப்பா. வேறு என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இதெல்லாம் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா, இவ்வளோ தூரம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வித்தின் ஒரு 10 பேராக இருந்தாலும் சரி, ஒரு 3 பேராக இருந்தாலும் சரி, ஜஸ்ட் ஷேர் டு அதர் பர்சன். யாருக்கா இந்த மாதிரி பேசணும், இந்த மாதிரி இன்ஸ்டாகிராமில் இருக்க இந்த புல்ஷீட் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு வி வில் டாக். ஓகே, என்னவா இருந்தாலும் சரி, சம்ஹவ் எனக்கு நீங்கள் ஏதாவது உங்களுக்கு தோன்ற விஷயங்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், அதை பற்றி நான் பேசுகிறேன். எனக்கு தோன்ற விஷயங்கள் நான் ஒன்றும் வந்துட்டு எல்லாத்தையும் எலாபரேட் பண்ணி சும்மா அப்படி இன்னும் எனக்கு இந்த மாதிரி இருக்குது, இப்படி இருக்குது, எனக்கு இன்றைக்கி இப்படி நடந்தது, எனக்கு இப்படி இது பண்ணுது. ஸோ அந்த மாதிரி போயிடலாம், ஓகேங்களா? ஸோ இனிமேல் முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோஸ் இந்த மாதிரி வர மாதிரி நான் பார்க்குறேன். எனக்கு இப்படி இருக்க தான் பிடிச்சிருக்கு. அண்ட் எனக்கு நிறைய விஷயங்களை பேசணும்னு தோணுச்சு. அந்த பேசணும்னு நான் தோன்ற விஷயங்களை நான் வந்துட்டு கேமரா முன்னாடி நான் பேசுகிறேன் இனிமேல், அவ்வளோதான். ஓகே, நாளைக்கு மட்டும் ஒரு எடிட்டோட வீடியோ வரும். ஏன்னா அது கொஞ்சம் எனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு வீடியோ நான் ஒன்று பண்ணேன். அது வேணால் நான் இன்றைக்கி சாயங்காலமோ இல்லை நாளைக்கு காலையிலையோ போடுறேன். அண்ட் உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா, இந்த எண்டு வரைக்கும் நீங்கள் பார்த்துருக்கீங்க அப்படின்னா இந்த ரீலில் இந்த வீடியோவை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, அவ்வளோதான். பாய்.